இப்படி அம்மல வர்றது எல்லாம் சரியா இருக்குமா? அது இல்லடா, நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது உன்னை பிடிச்சு உட்கார வச்சு நான் தலை வாருவேன். நீ ஒரு இடத்துல உட்காருவியா, தலை இப்படியாக்கி அப்படியாக்கி இப்படியாக்கி எப்படியோ ஓடி போயிடுவேன். உன் பின்னால நான் ஓட முடியும்? எப்படியோ பிடிச்சி மறுபடியும் கொண்டாந்து உட்கார வச்சு தலை வாருவேன். அப்படியே பிடிச்சு உட்கார வச்சு தலை வாடுறதுக்கு ஒரு சின்ன குழந்தை வீட்டுல இல்லையே. அங்க சுத்தி எங்க வந்துட்டீங்க பாத்தீங்களா? என்ன ஒரு பிள்ளைய பத்து கூடுறாங்க. நான் அப்படி சொல்லலப்பா, ஒரு கல்யாணத்தை பண்ணி. எனக்கு என்னமா வயசாச்சு? எனக்கு வயசாயிட்டு இருக்கேடா. இத பாரு, கோயில் குளம் பீச்சு சினிமா டிராமா எங்க போனாலும் பேரம் பாட்டி பாட்டி பேரம், பேரம் பாட்டி பாட்டி பேரம், இப்படிதான் என் கல்ல பண்றாங்கடா. நான் என்னடா செய்யறது? இத பாரு, இது யாரு? பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி தரதாண்டா. பக்கத்துல யாரு பேரு? நம்ம நாட்டுல எத்தனையோ கோடி ஜனங்களை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற அந்த அம்மா திருச்சி விளையாடுற இடம் எது? பேரம்பக்கத்துல. நான் எப்படா அப்படி விளையாடுறது? அனுபவ முதிர்ச்சி ஏற்பட்டு அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்தாதான் மேதையா இருக்கும். இப்ப பாருங்க, உலக மாமேதை ராஜாஜி 8வது குழந்தை, உலக மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் 14வது குழந்தை. உங்களுக்கு ஒரு மேதைதான பேரனா வரணும்? இல்லடா, ஒரு பேரன் மேதையா வரணும். அப்ப வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு விட்டல் டிராபி ஃபைனல் மேட்ச். நான் போய் சீக்கிரம் கல்யாணத்தை பத்தி என்னடா சொல்றேன்? இந்த வீட்டுல ஒரு குழந்தை வர வரைக்கும் இந்த குழந்தைங்க போற இங்கதான் இருப்பாங்க. இங்கே இருக்கட்டும். ராமாயணம் படிச்சிருக்கியா? ராமனுக்கு கைகை என்ன வேணும்? சின்னம்மா. ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சது யாரு? சின்னம்மா. சின்னம்மா சொல்லியே ராமன் காட்டுக்கு போயிட்டாரே. பெத்தம்மா சொல்லி இருந்தா அடுத்த வார்த்தை காட்டுல எல்லாம் அவர் கேட்டிருப்பாரு. அம்மா, நான் காட்டுக்கு போகணுமா? இல்லடா, ஒரு கல்யாணத்தை பண்ணி இந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்தா எனக்கு கல்யாணத்திலே ஒரு பயம் வருதுமா? குழந்தைங்க வேண்டாம். நீ கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கல, நான் சும்மா விட மாட்டேன். குழந்தைங்களா, உங்களுக்கு என்ன சொன்னேன்? நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். என்னடா அது? படபடன்னு பேசுற பொண்ணு குடுகுடுன்னு ஓடுறான். நம்ம சொன்ன காரியத்தை உடனே சேர்த்து இந்த வீட்டுல ஒருத்தர் வரமாட்டாங்க போல இருக்கு. என்னம்மா கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களாமே? ஆமாமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பெரிய அதிசயம் நடந்து போச்சு. அதிசயமா? என்னம்மா அது? என் புள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான். அப்படியா? விட்டமீனா புடிச்சிட்டீங்க போல இருக்கேன். மாட்டிட்டான். அதனால உங்க பையன் கிட்ட சொல்லி என் பிள்ளைக்கு ஒரு பெரிய இடத்துல பொண்ணு பார்க்க சொல்லணும். என்னம்மா இது? உங்க மகனை கட்டிக்க போறது லட்சுமி இல்லையா? லட்சுமியா? ஆமா, லட்சுமி உங்க தம்பி மக தானே? ஆமா. உங்க காலையே சுத்திக்கிட்டு இருக்க லட்சுமியை கட்டி வச்சா என்னம்மா? என் பிள்ளைக்கு லட்சுமியை கட்டி வைக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வந்ததில்லம்மா. ஏம்மா இப்படி சொல்றீங்க? ஏன்னா என் பிள்ளைக்கு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு அவன் மாமனார் வீட்டுக்கு போனா அவனை வரவேற்க ஆளு பேரு வீடு வாசல் தோட்டம் தோறம் எல்லாம் இருக்கும். ஏன் சுயநலத்துக்காக ஏன் தம்பி பொண்ணுங்கிற பாசத்துல லட்சுமி அவனுக்கு கட்டி வச்சா இதெல்லாம் அவனுக்கு கிடைக்குமா? அதுக்கா போய் லட்சுமி ஒரு சாதாரண இடத்துல கொடுத்துட்டு போறேன்னு நினைக்கிறீங்களா? இதே மாதிரி லட்சுமிக்கு ஒரு பெரிய இடமா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஏன்னா பொண்ணும் நாத்தும் ஒண்ணும் சொல்லுவாங்க. ஒரே வயல்ல பிறக்கிற நாத்து அதே வயல்ல வளர்ந்து பலன் கொடுக்க முடியாது பாருங்க. லட்சுமி கல்யாணத்தை அமக்கலமா நடத்துவோம். முதல்ல என் புள்ள கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடும். நீங்க உடனே போய் அர்ஜென்ட்டா உங்க புள்ளைய அனுப்புங்கம்மா. இதை இப்பவே அனுப்புறேம்மா. லட்சுமி, இந்த குடும்பம் ஒரு கோயில். அதிலே அத்தைதான் உன் தெய்வம். அந்த தெய்வத்துக்காக உன் உயிரையே கொடுக்கணுமே தவிர உரிமை நாடக்கூடாது. நேரம் அமிர்த யோகத்துல இருக்கு. பொண்ணை பாத்துடலாமே. கரெக்ட். மங்களம், பொண்ணு அழைச்சிட்டோ? சரிங்க. லட்சுமி, அந்த அம்மாவை பாத்தியா? அழகான முகம், அளவான பேச்சு, அமைதியான போக்கு. அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ பெத்த பொண்ணு அப்படித்தானே இருப்பா?
ஆமா அத்தை. அப்படிதான் இருப்பா. சார் மாப்பிள்ளை எப்படி குவைட் ஹேண்ட்ஸம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ரகசியம் வேண்டியிருக்கு? கேட்க வேண்டியது நேரா கேட்கலாமே. ஒண்ணுல ஒரு சின்ன கச்சமச்சா. மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு கூட உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என்ன பிடிக்கிறது இருக்கட்டும் தம்பி, பொதுவா அதாவது விளையாட்டுல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும் சார். ஆமா சார். சார் எதிரி அடிக்கிற பந்து எகிரி வரும்போது அப்படி செஸ்ட்ல வாங்கி விட்டா வருவத கோல். உட்காருங்க. நம்ம இங்க வந்தது பொண்ணை பார்க்கத்தான், ஃபுட்பால் மேட்ச் பார்க்கிறதுக்கு இல்ல. இல்ல லட்சுமி, ராஜா போய் உட்காரப்பா. விளையாட்டு பிள்ளை. உங்க பையனுக்கு ஃபுட்பால் பிடிக்கும், எனக்கு பிடிச்சது புலி வேட்டை. முதல்ல வேட்டையை விளையாட்ட ஆரம்பிச்சேன், இப்ப வேட்டையே விளையாட்டா போச்சு. காட்டுல மட்டுமல்ல, நாட்டிலையும் கூட தான். என்னங்க சொல்றீங்க? அதாவது நீதிக்கு நேர்மைக்கு எவன் புறம்பா நடக்கிறானோ அவனை வேட்டையாடுவேன்னு சொன்னேன். ஐ அம் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். லட்சுமி லட்சுமி பொண்ணு வர பாரு. என்னத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் நிறைய பார்த்தேன், நிறைய. பொண்ணா பிறந்தவா பூமி எதிர நடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பொண்ணுங்க நடப்பாளே டங்கு டிங்கு டங்கு டிங்கு, அப்படி இல்லை லட்சணம். அவசிய நமஸ்காரம் பண்ணுமா. பொண்ண பாரு, பையனை நீயும் பாத்துக்கம்மா. வாமா உட்கார். உன் பேர் என்னம்மா? லலிதா. தெளிவா பேசுற, திக்வாயில். இத பாருமா, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போறா. அங்க மாமனாரு மாமியாரு நாத்தனாரு புருஷன் இப்படி எல்லாரும் இருப்பாங்க. அதுல அந்த பொண்ணுக்கு யார பிடிக்கணும்? மாமியார. காக்கா பிடிக்க கூடாது. அந்த பொண்ணுக்கு எல்லாரையுமே பிடிச்சிருக்கணும், அப்பதான் குடும்பம் ஒழுங்கா இருக்கும். குத்துப்பல்லுதான், சித்துப்பல்லு இல்ல. அப்புறமா இப்போ இட்லிக்கு அரிசியும் உளுந்தையும் ஊற வைக்கிறோம், தோசைக்கு தான் அரிசியும் உளுந்தையும் ஊற வைக்கிறோம். ஆனா இட்லி கரைச்ச மாவை தோசை சுட முடியாது, தோசை கரைச்ச மாவை இட்லி வைக்க முடியாது. ஏன்? அதாவது அரைக்கிற பக்குவத்துல இருக்கு. எப்படி? இட்லிக்கு கொஞ்சம் பொறப்பரா அரைக்கணும், தோசைக்கு மை மாதிரி அரைக்கணும். சொல்லிட்டாலே பரவாயில்ல. இத பாருமா, இது உங்க வீடு தானே? ஆமா. இந்த வீட்டுல எத்தனை அறைகள் இருக்கு, எது எது எங்க இருக்கு எல்லாம் உனக்கு தெரியுமில்ல? ஓ நல்லா தெரியுமே. உன்னுடைய அறை எங்க இருக்கு? மாடியில இருக்கு. அந்த அறைக்கு நீ எப்படி போவே? மாடிப்படி வழியா போவேன். அந்த மாடிக்கு போறது எத்தனை படிகள் இருக்கு? கணக்குல கொஞ்சம் வீக் போல இருக்கு. கணக்கு கொஞ்சம் கஷ்டம் தான்மா, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன். ஏண்டா பொண்ணை பிடிச்சிருக்கா? எங்களுக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், உனக்கு எப்படி? இன்னும் 2 கேள்வி இருக்க. என்ன கேட்க போறீங்க? நான் ஒண்ணு கேட்கலாமா, பயப்படாது. உங்க அம்மா கிட்ட கேட்கணும். கேளுங்களேன். அது இங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்ல, உள்ள வாங்க. நாசமா உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க யாரும் இல்லையே? யாரும் இல்ல. ஒண்ணும் இல்லம்மா, எங்க பரம்பரையில கல்யாணம் ஆன முதல் வருஷத்திலேயே குழந்தை பிறந்துடும். உங்க பரம்பரை எப்படி? எங்க பரம்பரையிலும் அப்படித்தாங்க. அப்படி பிறந்தவதான் என் பொண்ணு. அப்படித்தான் இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்க கூடாதுதான், கேட்டுதான் ஆனும், வேற வழி இல்ல. நான் எப்படி கேட்கறதுன்னு எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நமக்குள்ள என்னங்க கேட்கறேன். ஒண்ணு இல்லம்மா, எங்க பரம்பரையில எந்த தாயுமே தன் குழந்தைக்கு புட்டி பால் கொடுத்தது கிடையாது, தாய்ப்பால் தான். என் பையன் 3 வருஷம் குடிச்சிருக்கான், என் பொண்ணு 2.5 வருஷம் குடிச்சிருக்கா. அப்படியா? அப்ப நம்ம பேர குழந்தை 5 வருஷம் குடிக்கட்டுமே. எப்படியோ கல்யாணம் ஆன முதல் வருஷத்துலயே பேர குழந்தை வந்து என் கையில விழுந்துடணும், அவ்வளவுதான். வாங்க போலாம். ரொம்ப திருப்தி. இந்தாமா.